அதை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நமக்காக கல்வாரியிலே கடைசுளை இரத்தம் வரையிலும் அப்பா சிந்தி 3 ஆணிகள் மீது அடிக்கப்பட்டு பாருங்க, நம்முடைய எல்லா காரியத்துக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியானார். அந்த பலியானது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய தேவ சமாதானம். அப்போ இருதயத்திலே சமாதானம் தான் முக்கியமான காரியம். உலகத்தில் என்னெல்லாம் உண்டு என்று காணப்பட்டாலும் இருதயம் சமாதானம் இல்லை என்று சொன்னால் நாம் வாழ்வது வெகு 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 பிரச்சனைக்குள்ளாக தான் காணப்படுவோம். இருதயம் எப்போதும் குத்திக்கொண்டே இருக்கும், வேதனை தந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த இருதயத்தின் வேதனையை மாற்றும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ சமாதானம். அப்போ